விவசாயிகள் சங்க நிர்வாகி திரு தெய்வசிகாமணி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். மத்திய குழுவின் இந்த ஒரு அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது எந்த அளவிற்கு போதுமானதாக இருக்கும்? மாநில அரசு கேட்ட தொகையில் 5% கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். 40,000 கொடுப்பதும் அதில் 5% மட்டுமே கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மத்திய அரசு தமிழகத்தில் வறட்சி நிவாரணமாக மத்திய அரசிடம் தமிழக அரசு 39,565 கோடி கோரியிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது மத்திய அரசை பொறுத்தவரையில் 2 குழுக்களுமே மத்திய குழுக்கள் 2 குழுக்களாக தங்களுடைய அறிக்கையினை சமர்ப்பித்திருக்கிறார்கள். மத்திய குழுவை பொறுத்தவரையில் 2,096 கோடியே 80 லட்சம் ரூபாய் வழங்கலாம் என்று ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதேபோல் துணைக்குழுவும் தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. 1,748 கோடியே 28 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் என்றும் தங்களுடைய பரிந்துரையை கூறியிருக்கிறார்கள். நாளை உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து முடிவு அறிவிக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து நம்மோடு விவசாயிகள் சங்க நிர்வாகி தெய்வசிகாமணி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசலாம். திரு தெய்வசிகாமணி, தற்போது இந்த 2,096 கோடி ரூபாய் வழங்கலாம் என்று பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக விவசாயிகள் தங்களுடைய இழப்பு குறித்த முழு விவரங்களை மத்திய குழுவிடம் தெரிவித்திருந்தார்களா? தெரிவித்திருந்தார்கள். மாநில அரசு 40,000 கோடி ரூபாய் கேட்டது. மத்திய அரசு அதில் 5% தொகையை மட்டுமே இன்று கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. மத்திய அரசை பொறுத்தவரை காவிரி விஷயத்திலானாலும் சரி, எதிலானாலும் சரி, தமிழகத்தை வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது, தமிழகத்தை புறக்கணிக்கிறது என்பதற்கு இந்த ஒன்றே உதாரணமாக இருக்கிறது. வரலாறு காணாத வறட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழகத்திற்கு கேட்ட மாநில அரசு சமர்ப்பித்த அறிக்கையில் கேட்டிருக்கிற தொகையில் 5% கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ளவே ஜீர்ணித்துக் கொள்ளவே முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. மத்திய அரசின் இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறோம். மாநில அரசு கேட்ட தொகையை முழுமையாக கொடுத்தால் கூட அது போதாது. மாநில அரசின் மதிப்பீடே சற்று குறைவென்று என்பதுதான் விவசாயிகளுடைய கருத்தாக இருக்கிறது. திரு தெய்வசிகாமணி, போதிய நிதி இல்லாத பட்சத்தில் விவசாயிகள் என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாவார்கள்? நிதி இப்பொழுது தற்கொலை சாவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது மத்திய அரசிற்கு. இப்படி தொகையை குறைத்து கொடுக்க கடன் சுமை அதிகமாகிவிட்டது. வட்டி, கடனுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி என்று தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வசூலித்துக் கொண்டிருக்கின்றன. விவசாயிகள் வைத்த நகைகளை ஏலம் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லாதது போய் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது. இந்த தொகையை கொடுத்திருந்தால் விவசாயி தினசரி வாழ்வதற்கான ஆதாரமாவது கிடைத்திருக்கும். ஆகவே இந்த தொகை விவசாயிகளிடையே பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இந்த தொகை போதாது. மத்திய குழுவுடைய பரிந்துரை அதிர்ச்சி அளிப்பதாக கூறியிருக்கிறீர்கள். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தெய்வசிகாமணி.